Hello friends, welcome back to our channel Happy Varum. Okay, நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து நம்ம சேனல்ல என்ன டாஸ்க் வெச்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா அவுட்டர் பாடி டாஸ்க், அதாவது வொர்க் அவுட் தான் வந்து டாஸ்கா வெச்சிருந்தோம். அது என்ன வொர்க் அவுட்னா, நீங்க எத்தனை டைம்ஸ் வந்து கிக் பண்றீங்க அப்படினு சொல்லிருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா பஞ்ச்ன்ற வேர்டை நான் கிக்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் கீழே ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது கிக் இல்ல சிஸ் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே நன்றி நீங்கள் வந்து என்னை கரெக்ட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி நான் எப்போனா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக கீழே வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். ஸோ அப்போ தான் என்னால் என் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இன்றைக்கி என்னை கரெக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நேற்று டாஸ்க் வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் வந்து பஞ்ச் பண்ணுறீங்க அந்த கவுண்டிங்ஸை கீழே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எல்லாரும் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேலே செம்ம காண்டில் இருக்கீங்க போல. நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் நினச்சிதான் குத்த போகிறேன், ஒய்ஃபை நினச்சிதான் குத்த போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஐயோ, நான் வந்து எந்த வாரம் க்ரியேட் பண்ணலங்க, இது வந்து வெயிட் லாஸ் டாஸ்க்கு தான். ஓகே, எனிவேஸ் நேற்று வின்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி தாங்க நான் என் வின்னரை சேஞ்ச் பண்ணேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பொன். அவர் கரெக்டாக இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் முன்னாடி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் 500 டைம்ஸ் வந்து பஞ்ச் பண்ணேன் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து நேத்தோட வின்னர். அண்ட் நான் ஒரிஜினலாக யார் வின்னராக சூஸ் பண்ணியிருந்தேன் அந்த 30 செகண்ட்ஸ் பிஃபோர்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா, கலை சம்திங், இது ஒரே நேம் தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 217 டைம்ஸ் வந்து நான் பஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 30 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் செகண்ட் பொசிஷனுக்கு போயிட்டீங்க. பட் எனிவேஸ் நம்ம எல்லாருமே டெய்லி வின்னர்ஸ் தான். அண்ட் இவங்க எல்லாரும் ஸ்பெஷல் வின்னர்ஸ், அவ்வளோதான். ஓகே, நம்ம இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இஸ் த ஹீரோ அண்ட் த வில்லன் இஸ் கார்ப். அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைன்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ யாருன்னா புரோட்டீன் தான். அண்ட் வில்லன் ஆப்வியஸாக நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது கார்ப்ஸ் தான். ஏன் வந்து ப்ரோட்டீனை வந்து ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோவும் வந்து உங்கள் ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணி வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நிறைய டயட்டில் வந்து ஹை ப்ரோட்டீன் அண்ட் லோ கார்ப்ஸ் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே ட்ரூ தாங்க. ப்ரோட்டீனில் அட்வான்டேஜஸ் என்ன, எதனால் வெயிட் லாஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்க உங்களுக்கு ஹங்கர் ஆகாது, அதாவது பசி எடுக்கும்ல, அது வந்து இருக்காது. வயிறு எப்பயுமே வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் உங்களோட மெட்டபாலிசமை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபேட் வந்து பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து அதிகமாக எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நிறையவே ப்ரோட்டீன் சாப்பிடுங்க வெயிட் லாஸ்க்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் டாஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான். இதை சாட்டர்டே சண்டேவும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குட் நியூஸா இல்லை பேட் நியூஸான்னு எனக்கு தெரியல. இனிமேல் சாட்டர்டே சண்டே வந்து நம்ம மார்னிங் டோசேஜ்க்கு வந்து ஒரு ஹாலிடே விட்டுடலாம். ஏன்னா ஸ்கூலில் கூட லீவ் இருக்குது, இந்த டாஸ்க்கு லீவ் இல்லையே அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சாட்டர்டே சண்டே ஆனால் வந்து இனிமேல் நீங்கள் ஜாலியாக என்னோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் சில பேர் என்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்குலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம லீவ் விட்டுருவோம். பட் அதுக்குன்ட்டு இந்த டயட்டு ஒர்க் அவுட்லலாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாரும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வெயிட் லாஸில் தான் இருக்கணும். உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து வெயிட் லாஸ் ஆகும். நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக ஆகிடும். ஸோ அப்படி என்னென்ன ஃபுட் வந்து இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து எக் ஒயிட்ஸில் வந்து நிறையவே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. எக்கோட எல்லோ வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு எல்லோவை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய எக் ஒயிட்ஸ் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஓட்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கூட ஓவர் நைட் ஓட் மீல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லாவே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தென் தேர்ட் திங் வந்து நீங்கள் ஸ்மூத்தி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸ்மூத்தி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோட்டீன் வே பவுடர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நம்ம நேச்சுரலாகவே போகலாம். நிறைய வந்து ஃப்ரூட்ஸில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஏன் பனானா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ நீங்கள் பனானா ஸ்மூத்தி, அதுக்கப்புறம் பெர்ரி ஸ்மூத்தி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வீட்லேயே ஆல்ரெடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து இருக்கும்லங்க, அந்த மாதிரி பருப்பு வகைகளாக கூட நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான், நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அப்புறம் க்ரீக் யோகட், இந்த மாதிரி யோகட்லேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணி வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் சும்மா சொன்னேன். பட் உங்களுக்கு வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களோட ப்ரைஸ், கம்ஃபர்டபிலிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட டைம் இல்லை குக் பண்ணுற விதம் அப்படின்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக வந்து டேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கோட டாஸ்க் அண்ட் கோட்ஸும் நல்லா இருந்துச்சுல்ல. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்ம டைலாக் என்ன? ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். ஓகே, பாய்.